ப்ரோ அவருக்கு தான் தெரியும். என்ன செஞ்சுரி எங்க அப்படின்னு கேட்டான். அதான் வசமா டீம் ஆடிச்சு ஆப்போனன்ட். நாலு வருஷம் பேத்தி திருப்பி அதே டீம் போட வைக்கணுங்க. அப்படியாவது உங்கள் டீம் ஜெயிக்கிற வரல அதே டீம் தான் எப்படி இருக்கும்? ஜெயிக்கிறதுக்கு அதே டீம் தான். ஆமாம் அப்படி சொல்லிடணும். சொல்லிடுங்க. மாற்றவே கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஜெயிச்சுட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னு சொல்லிடணும். ஷஃபிள் பண்ணிக்கலாம். பாப்பா என்ன பண்ண போகிறோம்? நல்ல டீம் மாதிரி தான் இருக்கு. $250 ஆடிருக்காங்க. அதான் வீட்டில் இருந்தால் போர் அடிக்குதுன்னு ஜாலியாக ஒரு மேட்ச். வாரத்தில் ஒரு மேட்ச் 2 மேட்ச் அண்ணா பிரச்சனை. 7 நாள் தானே விளையாட்டுருக்கேன். அப்புறம் என்ன உனக்கு? ஏய் நான் 7 நாள்லாம் விளையாடுறேன். சரி 7 நாளில் 6 மேட்ச் வீக் டேல ஒரு மேட்ச். எங்க வேலை பார்க்குற மச்சி? எனக்கு ஒரு வேலை பேங்க். உங்களுக்கு அந்த ஏரியாவுக்கு சம்மந்தம் இல்லை. சீஃப் வேறு நேற்று கூப்பிட்டு பேசுகிறாரு. நீங்கள் பழைய அளவுக்கு கொஞ்சம் வந்து இதுவாக இல்லை. நீங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஆமாங்க நான் நிறையா உழைச்சிட்டேன். சின்ன வயசுலேருந்து உங்களோட குப்பையை கொட்டுறேன். ஆமாம் நீங்கள் உங்களை பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு இது வரும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் அதுலேருந்து அந்த இதுலேருந்து நீங்கள் ஆமான்னு சொல்லிட்டு அப்படியா சார்? அவரே சொல்லிடுறாரு இல்லை. நீங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இப்போ ஃபேமிலி மேன் ஆகிட்டீங்க. அதனால கொஞ்சம் ஸ்பீட் இல்லை, அதுக்காக சொல்லலை. அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்னும் வந்து எஃபர்ட் நான் ஃபுல் எஃபர்ட் போடலையாம் அப்படின்றாரு. உங்களுக்கு எப்படி ஒரு போட்டு அறுக்கிறதுக்கு என்ன புல்ல போட்டு எனக்கு புரியல. சரி உங்களுக்கு அந்த ஒரு பிரான்ச் நிறைய இருக்கு. அந்த பாராசவங்க அது ஒண்ணு மட்டும் தான் நிறைய இருக்கு. அதுக்கே இந்த ஆள் இவ்வளவு தூரம் பேசுறான். ஒரே ஒரு பெரிய கார்ப்பரேட் மாதிரி பேசுறாங்க. அன்னைக்கு இவன் அருண் இல்ல தான் சொன்னான். சும்மா சொல்றாரு. அவர் வளர வைக்கிறதுக்கு இன்னும் ரெடி பண்ணிட்டீங்களா? ஃபுல் எஃபர்ட் ஓகே வந்துறேன் அடினே. படுக்க போட்டு அறுக்கிறதுக்கு எதுக்குடா இந்த ஆள் இவ்வளவு வேகமா இருக்கு? நான் டாக்டர் எமர்ஜென்சியா? இல்ல ஒரு லீவ் கேட்டுட்டு இருக்கான். நான் தர மாட்டேன் மெசேஜ் போட்டேன். 4 தடவை கால் பண்ணிட்டேன். லீவு கேட்டால் கொடுங்க ஸ்டாஃப் இருக்கலாம். அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? விடமாச்சு. அப்புறம் நான் வர முடியாது மேட்ச். வீக் ஒன்று சரியா? என் மொண்டாட்டி இப்போ இந்த ஒரு 3 வாரமா ஊர்ல இல்லை. வீடியோலே நல்லா அதனால வெறி பிடிச்ச மாதிரி இப்போ வீட்டில் இருந்தால் போர் அடிக்குது. ஒன்று குடிச்சிட்டு படுக்கணும், இல்லை விளையாட்டு தூங்கணும். ஏதாவது ஒன்று விளையாடுறது தான் பெஸ்ட்டு. நீ சும்மாவே இருக்க மாட்டேல்ல. அச்சா உன் பேர் நம்பர் கொடு. உங்க வீட்ல ஆட் புது 4977 ஏய் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கறேன்டா. அதுக்கு ஒரு 6 மணிக்கு 9994123 என்ன இங்க வந்து விளையாடுறதுக்கு ஒரே பஞ்சாயத்து வச்சோம் போன வாரம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. உனக்கு தெரியாதா? இவனுக்கு மேட்டர் தெரியாதா? அவருக்கு பேசுறது உமியும் அருண் பேசுறது. ஒரு மணி நேரம் மீட்டிங் நடந்து இங்க வந்து விளையாடுறதுக்கு அது பஞ்சாயத்து. இங்க வந்து விளையாடுறதுக்குல ப்ரோ நம்பர் சொல்லுங்க. 988 நான் விவிசிசில இருப்பேனே. இல்ல இது வேற விவிசிசிங்கறேன். 4146226 இது வி ஸ்கொயர் 12 பேர் ஆச்சு. இன்னும் யாரோ ஒருத்தர் ஆட் பண்ணி. இவனை ஆட் பண்ணிட்டீங்களா? வந்துட்டான். தேவா வந்துட்டான். தம்பி இங்க இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்களா? உங்க தம்பி சரி இப்போதைக்கு கொடுங்க ஆட் பண்ணிக்கலாம். போடும்போது யார் உங்களை ஆட் பண்ணிக்கிட்டீங்களா? அது வெளிய போயிராதீங்க அப்புறம் மொத்தமா இல்ல வந்து 12 இருக்குல போதும். வா அப்புறம் ஆட் பண்ணி. ஓகே வாங்க ஸ்டார்ட். குதே வாடா. ஃபோன் எடுத்து அம்பிட்ட கொடுத்துருங்க. முக்கியமான வேலை. ஏய் வேற பால் குடுத்தியா? இன்னொரு பால் இருக்கு அதை வெச்சிட்டீங்க. புது பால் இத கொடுத்தா நானே இன்னொரு பால் கொடுக்கல நானே. பயலுக்கு போங்க அப்படியே கார்த்தி. வந்துருங்க. ஏந்திரறாமா. மச்சான் இது முன்னே ஊப்பி நிக்குதுடா. இது முட்டை மாதிரி இருக்கு. நான் அது வேணாம்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன். நான் சொல்லிட்டு கொடுத்தா டேஸ்ட் போக. இல்ல அந்த கைக்கு பதில் அந்த கை மாத்தி எடுத்தோம். ரொம்ப மோசமா தராங்கடா நாடி. யாருக்கு தெரியும்? தெரியாதா? அவங்க பாருங்க அந்த 2 ஸ்ட்ரைட் தான் நிக்கும் நின்னுக்குது. அந்த 2 ஸ்ட்ரைட் தான் நிக்குது பாருங்க. பாத்த நானே சேட்ட மூணு சொல்றதுக்கு இல்ல. அவ்வளவுதான். அது எது கேட்டு சிடி அப்புறம். லெஃப்ட் ரைட்டா? எப்படி மச்சான் ஃபேஸ் எப்படி போடுவான்? நார்மல். சரி ஆனா என்னன்னா லேட் செய்யும்.
இது பார்ப்போம் பாரு. பின்னாடி வந்துட்டு அப்புறம் பார்த்துக்காங்க. மார்னிங் எப்படி மேட் எப்படி அடிச்சிருக்காங்க இவ்வளோ தூரம் கேட்குறியாம்மான்னு பார்ப்போம். ஸ்லிப்பு கேட்டாரா? இது நம்பர் ஓடுதா பாரு. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா பாரு. ஓடுது. ஒரு நாள் அப்படி தான் பாதி மேட்ச் ஓடவே இல்லை, மாட்டிட்டு சும்மா காமெடி நின்னுங்கிற. இங்க வா கவின். அதிவேக பந்து வீச்சாளர் தான் நிற்க வைக்கிறாரு. நீ பின்னாடி போ. பின்னாடி போ. நல்லா சமமாக்கிட்டான். கட்டாந்தாரி ஆயிடுச்சு. முகுந்தா நிறைய தடவை சொல்லிட்டேன், டைம் கூடு. கார்த்தி அவனுக்கு கை போடு கார்த்தி, எல்லாம் வந்துருவான் அவன். செம்ம ஸ்பிங்கு தெரியுமா? பால் அவுட் ஸ்பிங். ஆக்சுவலாக பால் லெக் சைடு குத்துச்சு, ஆனால் எப்போ மிடில் ஸ்டிக் வருது? லெக்கில் அடிச்சிருக்கான் பாரு. லெக் மிடில் நடுவில். ஆமாம், நிற்க வச்சது பழி வாங்கிட்டான் போல. ஸ்லோவா தான் போடுறான், அது குத்தி தான் உள்ள போச்சு. அதையே அவன் வந்து வெட்ட போனான்னு தெரியல. பால் எங்க வெளியிலண்ணா, வைட் லைனுக்கு வெளியாய் உள்ள லெக் சைடு போன பால் எதுக்கு வெட்ட போனான்னு வெட்டல. அவர் என்ன பண்ணாருன்னா அங்க குத்துனோட ப்ரீமியேட்டடா இதுக்கு போயிட்டாரு. இப்படி வந்துட்டாரு, அட்ஜஸ்ட் பண்ண முடியல, பால் உள்ள வந்துச்சு. நைஸ் பால் ப்ரோ. ஸ்லிப்ல நிக்கிறேன், நீ தேர்ட் மேன்ல நிக்கணும். நைஸ் பால், நைஸ் பால். என்ன சொல்லிச்சு பெருசு? கையில பால் பண்ணுமா? இல்ல பால் பண்ணுமா? முதுகுலி உயிர் போதியா? லூஸா இருக்கா இல்ல மேட் தைச்சது அந்த மாதிரியா? மேட் லூஸா இல்ல தைச்சது இடம் மட்டும் அப்படி இருக்கா? இது மட்டும் தைச்சு அடிக்கிறாங்களா? அந்த ஆள்கிட்ட சொல்லி இந்த பள்ளங்கள் எல்லாம் ரெடி பண்ண சொல்லுது. பள்ளமா இருக்கு சொல்லிடணும். மாரி ரெடி பண்ணலாம். கேஷவா ரவி கிட்ட சொல்லி விக்கெட்டை ரெடி பண்ண சொல்லு. வரமாட்டோம் நினைச்சார் போல. இப்படி வா. ஃபைனல் வேணுமா? இல்ல நீங்க அப்படியே வருங்க, இங்க போனா பிரச்சனை இல்லை. இரு நல்லா மூவ் ஆகுது. இன்னும் வா, நீங்க தள்ளிக்கங்க. இங்க போனா பரவாயில்ல. பால் ரா பாய். ஏய் இன்ஜினை ஸ்டார்ட் பண்றா. லெஃப்ட் ப்ரோ நீங்க மட்டும் இருங்க ப்ரோ. ப்ரோ இந்த பக்கம் அம்பையருக்கு இந்த பக்கம் பாசே அப்படியே வாங்க. அங்க போனா பிரச்சனை இல்லை, வாங்க. போயிட்டு போ. ஏசி உள்ள வா. சூர்யா கொஞ்சம் வைடா மச்சி.
கம் ஆன் பாய். ஏய் நல்லா ஸ்விங் பண்ணலாம் பாறா டேய் போய். ஏய் இரு ஃபீல்டரே போடா அங்க பாறா. போய்டாரு ப்ரோ. பாத்து ப்ரோ ஸ்ரீ இருக்கு ஒரு பால் நில்லு ஒரு பால் தான்டா. இருடா லாஸ்ட் பால் இருடா ஒரு பால் தான்டா. இருடா எல்லாரையும் மாத்திட்டு இருக்காத. இங்கதான்டா போட போறான். போடுறான் தெரியுது. நாலாவது கட் பண்ணலாம். ஸ்டாப் ஓவர்ல பால்ஸ் மோர். கேட்டிருக்கான் இது பார்ப்போம். அவங்க போட்டோம் அப்போதான் விக்கெட் வரும். சேஃபாடா. லெஃப்ட் தான் ஓவர். அவர் எப்படி இதே மாதிரி இந்தியாவில் தான் பேசுறாரு, இதோட பேசுறாருமா தெரியல. அவர் இப்பதான் பார்க்கணும். இங்கேதான் வந்துச்சு இல்ல, அப்புறமேட்டுக்கு இங்கேயே சுத்துறீங்க போய். இவன் லெக் ஸ்பின் போடுவானா? கேக்கண்டா டே. போயிங்க போய் நல்ல போகும். நானே எதிர்பார்க்கல. விளையாட்டுருக்கேன் ஒரு நாளைக்கு மேட்ச் செம்மையா இருக்கு. டேக்கன்ரா சரி bowling bro. பால் நல்ல ஃபேஸ். எங்க இந்த கிரவுண்ட்ல எவ்வளவு பேர் போகுது? சரியா அத ஸ்லிப் பார்த்தல. பேட்ஸ்மேன் எதிர்பார்த்த மாதிரி தான வந்துச்சு. நீடா எல்லாருக்கும் அந்த டவுட் இருக்கு. பிடிக்கவில்லை. பால் தான் பிடிக்கவில்லை. இன்ஜூரின்னு சொன்னீங்க அவனா? யாருன்னு தெரியல தேடுறீங்களா? ஏ சூப்பரா பாய் லெஃப்ட் எடுத்து விட்டாடா. டேய் நல்லதுடா. நல்ல வேலை ஸ்லிப் வச்சான். இங்க வைக்கலாம்டா நீ பாலுக்கு. அது நான் ரியாக்டே பண்ணல. சும்மா போன வந்துருச்சுன்றியா? இல்ல முன்ன தாண்டதுக்கு அப்புறம் நான் ரியாக்டே பண்ணல. பால் எட்டல. எட்ஜ்னே ரியாக்ட் ஆச்சு. அவ்வளவு ஃபாஸ்டா வந்துச்சு. ராங் ஹேண்டில் எனக்கு. ரைட்னா இவ வரலாம் கை மீறி. லெஃப்ட் எதுக்கு வந்தாலும் மாட்டாது. க்ளவ் பேட்னா பரவாயில்ல. க்ளவ்ன்றதுனால கொஞ்சம் விளையாடோட பெருசா இருக்காது. ரொம்ப வெளியே ஒன்னு வச்சிரு. இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒன்னு கிட்ட இல்ல பவுன்ஸ் இருக்குல்ல, நீ நானுமே தாவ முடியாது. அப்படி பேட்ஸ்மேன் ஹைட் கிட்ட கேட்டு வந்துடுறேன். உங்க ஹைட் என்ன ப்ரோ? 6'4'6'5 இருப்பான். 6'5" நானே 6'2" பார்த்தா நீங்கள் 6'5" இவ்வளோ பெருசாக நினைக்கிறீங்க திடீர்னு. இவருக்கெல்லாம் பவுன்ஸ் வேண்டாம். இவர் எனக்கே இவ்வளோ பெருசாகிறார். அதுதான்
யார் அவன் வெளியே இருக்கானா? Come on boy. ஹாய் ஆஃப் சைட் போதும் அது போதும் நான் ஒருத்தன் ஓடி அவன் டெக்ஸே நிறையா போடுறான். ஆமாம் இவன் பால் ஃபுல்லாக பிச்சை உள்ளே வருது. Come on, draw boy. Shot. ஸ்ரீ சில இடத்துல குத்துனா நின்னுடும் பால், யோசிங்க. இவருக்கு குட்ல வந்துட்டு ஷார்ட்டாக வர மாதிரி இருக்குது. அது அப்படிதான் இருக்கும். அவர் ஹைட்டுக்கு நீ எப்படி பவுன்சர் போடுவ? நேரா உள்ள எல்லாம் அடிக்கணும். உள்ள அடிச்சாதான் அவரால் குனிய முடியும். போயிடும். நைஸ் பால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் வாங்க கையில வாங்க. அதான் கையில வாங்குங்க. முகுந்தா பாஸ் ஏசி உள்ளதான் ப்ரோ. நீங்க நகராதீங்க, அந்த கேப்ல மட்டும் அவனை விடுங்க போதும். ரைட் தான், லெஃப்ட் அவுட்டு. மேட்ச்ல இருக்கீங்களா இல்லையா? நைஸ். ஏன் உள்ள அவ்வளோ தேவையாவன்? ஸ்டாப். வேணா ஒன்னு இருக்கட்டும் விட்றா. இவனே கவின் அந்த எல்லோ கோன் வா. இன்னும் வா. ப்ரோ நீங்க கொஞ்சம் அப்படி தள்ளி வந்துங்க. நீங்களும் சூர்யா